ஹே கைஸ் வாட்ஸ் அப் வெல்கம் பேக் டு Sri Divil. இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு ஏஐ ரெட்ரோ இமேஜ் ஃபோட்டோ எடிட்டிங்காக ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுவும் வாய்ஸாக கேட்டுருக்கேன் நிறைய பேர். ஸோ அவங்களுக்காக எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ முடிச்சாலும் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ண உங்களுக்கு புரியாது. அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் லாகின் மட்டும் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மீடியா பிக்கர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னு தோணுதோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் நல்லா கிளியராகவும் நல்லா ஜூமாக இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த சேம் ஃபேஸே வந்து நம்மளோட இமேஜில் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஜெமினின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ராம்ப்ட் மட்டும் நான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளேயே போக போக சொல்கிறேன். உங்களுக்கு சர்ப்ரைஸும் கூட இருக்குது. ஸோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ப்ராம்ப்ட்டை போட்டுட்டேன். இப்போ சென்ட் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஜஸ்ட் அ செகண்ட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரெட்ரோ இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கு. ஸோ அந்த வீடியோ இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்டோட ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது கேர்ள்ஸுக்கு. இப்போ வந்து நான் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு. ஸோ பாய்ஸுக்கு எப்படி எப்படிலாம் இமேஜ் கிரியேட் பண்ணலாம், ரெட்ரோ ஸ்டைலில் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய போட்டுட்ருக்கேன் இப்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ மேலே நம்ம விஜயானா இமேஜ். ஸோ அது கீழே அந்த ப்ராம்ப்ட் இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து விஜயனோட ஃபேஸ்லேருந்து அந்த பியர்டு கூட சேர்த்து இந்த பியர்டை பாருங்கள். அப்படியே இந்த இமேஜில் இருக்க பியர்டை பாருங்கள். ஏ டு Z சும்மா பக்காவாக வந்து இருக்குது. ஸோ பக்காவான ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு எஃபெக்டில் இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலை ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சிம்பிள் இந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ நீங்கள் எதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே ப்ரோ எல்லாம் சொல்லிட்டீங்க. அந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லையே ப்ரோ கேட்டிங்கன்னா சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே. டெலிகிராம் சேனல் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் கிளிக் திஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராம்ப்ட் சூப்பர் ஸ்டைலில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன். 8 ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ எப்படி ப்ரோ அதை எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு ப்ராம்ப்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணி இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து நான் ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அந்த ப்ராம்ப்ட்டை நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா சிம்பிளாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் ஒன் பண்ணுறேங்க. அண்ட் என்ன டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி தான் மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்கே தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராம்ப்ட்லாம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்லாம் நீங்கள் வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, tata bye bye from SD.